சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கே என் வீடேறி வந்து என் மகனோட சரட்டை பிடிச்சு போதே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வராதுன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கான் பாருன்னு பரமேஷ் கேட்குறாங்க. கதிர்க்கு சரியான கோவமும் ஆத்திரம் வருது. யார் கேவலமான வேலையை பார்த்தா, நீங்களா நானான்னு கேட்குறாங்க. டேய் என்னடா நடிக்கிற அப்படின்னு பரமேஷ் கை நீட்டி அடிக்கிறதுக்கு போறாங்க. கொஞ்சம் கம்மன் இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. நாளைக்கு அந்த தட்டத்துல இருந்த மாங்கல்யம் கீழே விழுந்ததை எடுத்து மறுபடியும் தட்டத்தில் எடுத்து வைக்கிறாங்க. டேய் கதிர், அப்பவே நான் சொன்னனால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணாதுன்னு மறுபடியும் ஏன்டா இப்படி பிரச்சனை பண்றேன்னு கேட்குறாங்க சீனு. டேய் நான் சொல்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குதே, இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்கடாங்கிறாங்க கதிர். சரியான கழுகு கூட்டம், அதுதான் யார் ஏமாறுவாங்கன்னு வட்டம் போட்டுட்டு இருக்குதுங்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள விடுறதும் ஒண்ணுதான், விஷப்பாம்பு விடுறதும் ஒண்ணுதான்ங்கிறாங்க. கேட்டிங்களா எங்களை எப்படி எல்லாம் சொல்லி அவமானப்படுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களாங்கிறாங்க. பரமந்தி அவன் என்ன சொல்றான் கேட்டிங்களா? பகைய மறந்து நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், எங்களை பார்த்து பாம்புன்னு சொல்றோம். இந்த வீட்டுல கிடைக்கிற மரியாதை இதுதானா? எங்களுக்கு இதெல்லாம் கேட்டு மனசு ரொம்ப பூரிப்பா போச்சு. நாங்க இந்த குடும்பத்தை அழிக்க பாக்குறோமா? பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி வாழ்க்கை தானே. உங்களால என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நாங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனா அவன் எப்படியெல்லாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறான் பாத்தீங்கல்ல ரகுராம். நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கோம், உங்களுக்கு எங்க மேல சந்தேகம் இருந்தா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன மேல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு மேல எங்கனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. தாலியை தட்டி விட்டுட்டு என்னெல்லாம் பேசுறான் பாத்தீங்கன்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அதே சொன்ன மாதிரி தெரியாம கூட தட்டி விட்டுருக்கலாமல்லன்னு மாயா சொல்றாங்க. ஏ மாயா, நீ கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லு. இவன் ஆரம்பத்துல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கான். இவ இறக்கம் பார்த்து நாங்களும் அமைதியா போயிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறமா இவன் இந்த கல்யாணத்துல இருக்கணுமா? நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆனா இவன் இந்த கல்யாணத்துல இருந்தா எங்களை அவமானப்படுத்துற மாதிரி. ஹலோ, நீங்க ரொம்ப சீன் போடாதீங்க. நீங்க யாரு என்னங்கிறத எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க கதிர். கோவம் தாங்க முடியாம ரகுராம் ஓடி வந்ததும் பலார் பலார்னு கதிர் அரைஞ்சிடுறாங்க. ஏண்டா நான் எவ்வளவு சொல்லியே நீ கேட்க மாட்டீங்கல்ல? திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத, அவமானப்படுத்தாதுன்னு நான் எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து நீ பேசிட்டே இருக்க. அப்போ எனக்கு கொடுக்குற மரியாதை இவ்வளவு தானடா? ரகு பந்தக்கால் நட்ட போது இவன் பிரச்சனை பண்ண போதே அப்பவே இவனை ஊருக்கு அனுப்பிச்சிருக்கணும். ஆனா இவன் பாரு இப்ப என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாருங்கிறாங்க பாட்டி. மாமா நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி பாக்குறாங்க கதிர். டேய் முதல்ல வாய் முடி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். தனாவோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த கல்யாணத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே நின்னுக்கோங்கிறாங்க ரகுராம். ஐயோ என்ன மச்சான் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேங்கிறாங்க மணிவண்ணன். பெரியப்பா அவன் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க, அவ வேணும்னு இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு மாயா சொல்றாங்க. இல்ல மாயா, இவன் ஏதோ தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியும்னு அதை இதையும் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த கல்யாணத்துல இருந்தானா நிச்சயமா இந்த கல்யாணம் நின்னுதான் போகும். இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் இவன் இங்க இருக்கவே கூடாதுங்கிறாங்க. மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கிறாங்க கதிர். டேய் நான் சொல்றத நீ கேளு, முதல்ல இங்க இருக்காத, முதல்ல வெளியில போ அப்படிங்கிறாங்க ரகுராம். கதிர் அங்கிருந்து வேகமா வெளியேறிடுறாங்க. அதுக்கப்புறமா சமந்தி, ஏதோ தாலி தட்டி விட்ட கோபத்துல நான் உங்க சொந்தக்கார பையனை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பரமேஷ் மன்னிப்பு கேட்கறாங்க. இல்ல இல்ல உங்க கோவம் நியாயமானதான், அவன் தப்பு செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க ரகுராம். சரி விடுங்க, அவன் பண்ணின தப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஜானகி அந்த தாலியை தட்டி விட்ட தாலியை மறுபடியும் நீ பூஜையில வச்சு பூஜை பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை மறுபடியும் பூஜையில வச்சு எடுக்கிறாங்க ஜானகி. கதிர் கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாயாவை வர சொல்லியிருக்காங்க. மாயாவும் வந்துடுறாங்க. வந்து கதிரை பார்த்துட்டு, என்ன கதிர் எதுக்கு என்னை தனியா வர சொன்னேன்? நான் வீட்டுல யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன், சீனுக்கிட்ட கூட சொல்லாம வந்திருக்கேங்கிறாங்க மாயா. அப்படி சீனுக்கிட்ட சொன்னாலும் அவன் என்ன திட்டு வாங்குறாங்க. ஆமா இருக்க நான் எல்லாருக்குமே எதிரியா போயிட்டுனால மாயா சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீயாவது கேளு மாயான்னு கேட்கறாங்க கதிர். சரி கதிர் என்ன சொல்ல வர, அதை சொல்லுன்னு கேட்கறாங்க மாயா. அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, அவ சில பெண்ணுங்களை எல்லாம் ஏமாத்தி அவன் யூஸ் பண்ணிக்கிறாங்கிறாங்க. அவனை பத்தி அவங்க அப்பா அத்தை எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வீட்டுல யாருமே நல்லவங்க கிடையாது மாயா. நம்ம குடும்பத்துல மாமனையும் அத்தையும் அசிங்கப்படுத்தணுங்கிறது அவங்களோட மோட்டிவ். சொல்றது எல்லாருமே நம்பருக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. அவங்க குடும்பத்துல எல்லாருமே மோசமானவங்களா தான் இருக்காங்க மாயா. இன்னைக்கு கூட பாரு அந்த தாலியை நான் தட்டி விடல, அது பசுபதி தான் தட்டி விட்டாருங்கிறாங்க. தெரியுங்கிறாங்க மாயா. ஏதோ உனக்குமா தெரியுங்கிறாங்க கதிர். ஆமா நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேங்கிறாங்க மாயா. தட்டி விடும்போது நான் பார்த்ததா அவர் பார்த்துட்டாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் பெரியப்பா கிட்ட பேசினேன். மாயா இதுல இருந்தாவது உனக்கு தெரியுதா அவங்க என் பேர்ல ஏன் பழி போடுறாங்கிறாங்க கதிர். ஆமா எனக்கு புரியுது, ஆனா அவங்க ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தான் எனக்கு புரியலைங்கிறாங்க மாயா. எல்லாருக்கும் காரணம் என்ன இந்த கல்யாணத்துக்கு வரவிடாம பண்றது அவங்களோட காரணமே. நான் வந்துட்டேன்னா தனாவோட கல்யாணத்தை ஏதாவது ஒரு வழியில நிறுத்திடுவேன்னு அவங்க பயந்துட்டு தான் இப்படி பண்றாங்கிறாங்க கதிர். என்னால இதையெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலைங்கிறாங்க மாயா. என்ன செய்யறது மாயா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அன்னைக்கே நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு உண்மையை சொல்லியிருந்தான்னா எல்லாத்தோட பிரச்சனையும் தீர்ந்திருக்கும், இந்த கல்யாணமும் நின்று இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஏன் கதிர் அந்த பொண்ணு வந்து கார்த்திக்கு நல்லவன்னு சொல்லிட்டு போனானே, ஒருவேளை கார்த்தி அவளை மிரட்டினானான்னு கேட்குறாங்க. மிரட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனா கார்த்தி கிடையாது தனான்னு சொல்றாங்க. எது தனாவா? தனாவா மிரட்டினான்னு கேட்குறாங்க மாயா. ஆமா தனா தான். கார்த்திகிட்ட நான் போய் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா கார்த்தி தனா கிட்ட பேசியிருக்கான். தனா அந்த பொண்ணுகிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி, தயவு செய்து வந்து உண்மையை சொல்லிடாதீங்க, நானும் கார்த்தியும் உண்மையை லவ் பண்றோம், கார்த்தி தான்
எனக்கு வேணும் அப்படின்னு அவள் சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மனசு மாறி சரி கார்த்தி நல்லவன் தான், அவளுக்கே கட்டி வைக்கட்டும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா உண்மையெல்லாம் வெளியே வராமையே போயிடுச்சு அப்படின்னு கதிர் மாயா கிட்ட எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்றாங்க. அப்போ தனா சொல்லித்தான் அந்த பொண்ணு உண்மையை சொல்லலையாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க கதிர். அப்ப ஏன் இந்த விஷயத்த தனா என்கிட்ட சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அவ எப்படி சொல்லுவான், கார்த்தி எப்படியோ அவளை நம்ப வச்சிருக்கான், அவளும் நம்பிட்டு இருக்காங்கிறாங்க. அது மட்டும் இல்ல மாயா, சரி புவனேஸ்வரி தான் நல்லவங்கன்னு நினைச்சிட்டு சரி அந்த பொண்ணை பத்தி புவனேஸ்வரி கிட்ட சொல்லலான்னு போனேன். புவனேஸ்வரி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை ஆளை வச்சு அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மாயாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. கதிர் நீ என்ன சொல்றீங்கிறாங்க. ஆமா நடந்த விவரத்தை அத்தனையும் சொல்றாங்க கதிர். இதை கேட்டதும் மாயா அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கிறாங்க. நான் எப்படி வாழாம வாழா வெட்டியா இருக்கணும் அதே மாதிரி ஜானகி ரகுராம் கட்டிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. என்ன மாதிரியே தான் தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவளையும் நான் வாழா வெட்டியா அவ வீட்டுக்கே நான் அனுப்புவேன். அதுக்கப்புறம் ரகுராம் குடும்பம் மொத்த குடும்பமும் அழுது கதறி நிற்கனா கார்த்தியோட கல்யாணம் தான் நான் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம்னு புவனேஸ்வரி சொன்னது எல்லாம் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கதிர். ஐயோ என்ன கதிர் சொல்றேன், இப்படி எல்லாம் கூடவா யோசிப்பாங்கங்கிறாங்க. ஆமா இதுக்கு மேலேயும் அவங்க யோசிப்பாங்க. மொத்தத்துல நம்ம குடும்பத்தையே மொத்தமா பழி வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க கதிர். எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க. இங்க பாரு மாயா, நான் சின்ன வயசுல இருந்து என் அப்பா அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அத்தையும் மாமாவையும் தான் என் அப்பா அம்மாவா நான் நினைக்கிறேன். மாமாவுக்கு அத்தைக்கு நான் துரோகம் பண்ண நினைப்பேன்னா அவங்களோட மொத்த சந்தோஷமும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேங்கிறாங்க கதிர். ரகுராம் கும்பாபிஷேகத்தை பத்தி பேசுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மாயாவும் கதிரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. ரகுராம் இன்னும் பார்த்துட்டு போறாங்க. என்னங்க ஐயாங்கிறாங்க. ஒன்னும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. புவனேஸ்வரி கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கார்த்தியும் தனாவும் லவ் பண்றாங்க. உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கார்த்தி போய் தனாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாரான்னு கேக்குறாங்க மாயா. அச்சோ மாயா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அவ லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அது உண்மையான காதல் கிடையாது. ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி அவ பிறந்த நாளுக்கு தனியா ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போவான். சர்ப்ரைஸ் கொடுக்குறேங்கிற பேர்ல தனியா கூட்டிட்டு போய் அவங்க சாப்பிடுற பொருளையோ அல்லது குடிக்கிற பொருளையோ எதையாவது மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். அதனால தான் நான் சொல்றேன் அவன் தனாபா கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க கதிர். இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கான எல்லா விதமான முயற்சியும் நான் செஞ்சேன். ஆனா யாருமே என்னைய நம்பல. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி பசுபதியோட விஸ்வரூபம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். இப்போதைக்கு யார்கிட்ட எது சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி தெரியல. ஆனா நீ மட்டும்தான் நியாயம் எது தப்பு எதுங்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியும். எப்படியோ மாயா, எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன்னோட பொறுப்பு. உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ. தானே உன் தங்கச்சி நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை காப்பாற்றுவேன்னு நான் நம்புறேங்கிறாங்க கதிர். கதிர் அங்கிருந்து போறாங்க. ஐயோ கார்த்தி பொண்ணுங்களை எல்லாம் இப்படித்தான் ஏமாத்துவேனா? அன்னைக்கு தனாவோட பர்த்டே கூட இப்படித்தானே நடந்ததுன்னு யோசிக்கிறாங்க மாயா. கதிர் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா தனாவோட லைஃபும் போயிடும். அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியமா ரெண்டு பேரும் நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது எப்படி நம்ப வைக்கிறதுன்னு மாயா யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி புவனேஸ்வரியை புகழ்ந்து பாராட்டுறாங்க. அத்தை நீங்க ரொம்ப பிரில்லியன்ட். நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா பிளான் பண்ணி கதிரை அந்த கல்யாணத்துக்கு வரவிடாம பண்ணிட்டீங்களேங்கிறாங்க கார்த்தி. ஆமா கார்த்தி, நான் சொன்னதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொன்னதா நீ நினைச்சிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க. புவனேஸ்வரி நான் என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பா நடக்குங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆஹா ரகுராமே அவனை அடிச்சு விரட்டிட்டாங்களே, இனிமா நிச்சயமா கதிர் தனா கல்யாணத்தை பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறாங்க கார்த்தி. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது. சூப்பருங்கிறாங்க கார்த்தி. பசுபதி அப்படியே பதுங்கி பதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு கதிரை வெளியே விரட்டினதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. நீ விரட்டினதெல்லாம் சரிதான், ஆனா இந்த கல்யாணத்துல வேற ஒரு பிரச்சனை நடந்துருச்சுங்கிறாங்க. அப்பா என்னாச்சு புரியும்படி சொல்லுங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாப்பா, அந்த கதிருக்கு பக்கத்துல அந்த தாலி தட்டை தட்டி விட்டேன் பாரு, அப்போ அந்த மாயா அதை பார்த்துட்டாங்கிறாங்க பசுபதி. இருந்த யாருமே அதை கவனிக்கல, ஆனா அதை மாயா கவனிச்சுட்டா. அவ கவனிச்சதை நானும் பார்த்துட்டேங்கிறாங்க. என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதுங்கிறாங்க கார்த்தி. டே அவ பாப்பான்னு எனக்கு இப்படிதான் தெரியுங்கிறாங்க. ஓஹோ அதனாலதான் அந்த கதிர்க்கு அவ சப்போர்ட் பண்ண வந்தாளான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. அப்பயே அவ அந்த இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லலன்னு கேக்குறாங்க கார்த்தி. ஆமா அந்த இடத்துல தான் புவனேஸ்வரி அவளை அப்படியே மடக்கிட்டா. நான் ரகுராம் கிட்ட உண்மையை நான் பார்த்தேன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் மாட்டி விட்டுருப்பாங்கிறாங்க பசுபதி. மாயாவே கன்ஃபியூஸ்ல இருக்கானா, நிச்சயமா அவனால ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. மாயாவால நம்மளுக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு, இப்ப நம்ம மேல அவளுக்கு சந்தேகமும் வந்துருக்கு. மாயா போய் கதிர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவன் எல்லா உண்மையை சொல்லிடுவானேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாத, அப்படியே உண்மையை சொன்னாலும் அவன் நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாதுங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. கதிர் சொன்னாலும் அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்வமா இருக்கும். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மாயா ரொம்ப புத்திசாலியா இருக்கா. அந்த தனாவை நான் ஹோட்டலுக்கு ஏமாத்தி கூட்டிட்டு போனபோது கூட அந்த மாயா தான் அங்க வந்து அவளை காப்பாத்திட்டா. மாயாவுக்கு மட்டும் நம்ம பேர்ல டவுட் வந்தது, அவ சும்மாவே இருக்க மாட்டான்னு காட்டி சொல்றாங்க. அவளை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஆதாரம் இல்லாம அவனால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா கல்யாணத்தை வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி. நீ தனா கிட்ட ரொம்ப நெருக்கமா பாசமாயிரு. மாயாவே தனா கிட்ட வந்து ஏதாவது சொன்னா கூட தனா அதை நம்ப கூடாது. இன்னும் 2 நாள், நான் 20 வருஷமா இருந்த தவம் இன்னும் 2 நாள்ல நான் எதிர்பார்த்ததெல்லாம்
தான் நடக்கும். அந்த ரகுராம் ஜானகியோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என் காலடியில் வந்து விழப்போகுது. அதுக்கு முன்னாடி எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது, இந்த மாயா மேல ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்றாங்க. கார்த்தியும் சரிங்கிறாங்க. ஜானகி அந்த அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. மாங்கல்ய தட்டை யார் தட்டி விட்டா, எதுக்காக கதிரை போய் ரகுராம் அப்படி அடிச்சாங்களே, அடிச்சு வெளியே போன்னு விரட்டிட்டாங்களே, கதிர் அப்படி வெளியில போயிட்டானே அப்படின்னு சோகமா உட்காந்துருக்காங்க ஜானகி. ரகுராம் ஜானகியை கூப்பிட்டுட்டே உள்ள வராங்க. ஜானகி கவனிக்காம உட்காந்துருக்காங்க. ஜானகி அப்படின்னு அதட்டுறாங்க. வந்தது கூட தெரியாமா, அப்படி என்ன யோசனைங்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்கிறாங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்றதும் உதடு மட்டும்தான் சொல்லுது. ஆனா முகத்துல ஏதோ கவலை இருக்காது. என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க ரகுராம். என்ன ஜானகி, தனா கல்யாணத்தை பத்தி தானே நீ யோசிக்கிறேங்கிறாங்க. ஆமாங்க, தாலி செஞ்சு முடிச்சதும் அது வேற கீழே தவறி விழுந்துருச்சு, அதை நினைச்சுதான் யோசிக்கிறேங்கிறாங்க. தானா எங்க விழுந்தது, அதை தட்டி விட்டு தானே விழுந்தது ஜானகி. கதிரவன் பண்ண வேலை தானே, அவன் ஏதோ விளையாட்டா பண்ணிட்டான்னு சொல்றாங்க ரகுராம். இருந்தாலும் தாலி கீழே விழுந்துருச்சுங்களே, அபசகுணமா தெரியுதுங்கிறாங்க ஜானகி. அவன் யாரோ சொன்னதை வச்சு மாப்பிள்ளை குடும்பமே சரியில்லைன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு தான் அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவனும் ஏதோ வேலை செஞ்சு பார்க்கறான். ஆனா அது எதுவுமே நடக்காதனால தான் அவன் இப்படி பண்ணாலும் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குதுன்னு சொல்றாங்க ஜானகி. கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயம்தான் உனக்கு. ஆனா பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் அது பயமா தான் இருக்கும் ஜானகி. நம்ம பொண்ணோட வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க ஜானகி. ஆமா, அப்படி எதுவும் வரக்கூடாதான். இருந்தாலும் வேணா ஒண்ணு பண்ணலாமா, ஜோசியரை வர சொல்லி என்னன்னு கேட்கலாமா, தனாவோட ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம். நீ பயப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம். உடனே நம்ம வீட்டுக்கு ஜோசியரை வர சொல்றேன், நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு சிவராமனை கூப்பிடுறாங்க. சொல்லுங்கண்ணே அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஜோசியரை வர சொல்லுங்கிறாங்க. சரி நான் சொல்றேங்கிறாங்க சிவராமன். ஜோசியர் இப்ப எதுக்குன்னு கேக்குறாங்க. உங்க அண்ணியை பத்தி தான் உனக்கு தெரியுமல்ல, தாலி தவறி விழுந்ததுனால அது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காகத்தானுங்கிறாங்க. அப்படி என்ன, சரி நான் வர சொல்றேன்னு போறாங்க சிவராமன். ஜோசியர் வந்து கணிச்சு சொல்லிட்டாங்கன்னா அவளும் நிம்மதியா இருப்பாங்கல்லங்கிறாங்க. சரி நான் உடனே வர சொல்றேன்னு சொல்லிட்டு சிவராமன் ஜோசியரை வர சொல்லிருக்காங்க. நீ வேணாலும் பாரு, ஜோசியர் வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்ல, கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ திருப்தியா இருக்க போற பாருங்கிறாங்க. ஆமாங்க, அப்படி சொல்லிட்டா எனக்கும் சந்தோஷம் தானுங்கிறாங்க ஜானகி. சரி மாயாவங்க நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. நான் வேணா கூப்பிட்டுங்களாங்கிறாங்க. இல்ல அவர் ரூம்ல நானே போய் பார்த்துக்கிறேன்ட்டு போறாங்க. மாயாவை பார்க்கறதுக்காக ரகுராம் வந்திருக்காங்க. மாயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க. சொல்லுங்க பெரியப்பான்னு கேட்குறாங்க மாயா. நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்கள் அத்தனையிலுமே தடங்கள் வந்துட்டு இருக்கு, அது உனக்கும் தெரியுமில்ல. அதுல முக்கியமான ஒரு ஆள் கதிரவன். அவன் இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா கெட்டது செய்ய மாட்டான்னு எனக்கும் தெரியும். அவன் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவன் இன்னைக்கு பண்ணின காரியம் கெட்டதா முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இல்ல பெரியப்பா, கதிர் என்ன சொல்ல வரான்னு அவனை கூப்பிட்டு நீங்க பேசி பாருங்கன்னு சொல்றாங்க மாயா. இல்ல திரும்ப திரும்ப அவன் அதையே தான் சொல்ல போறான். பாரு மாயா, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பகை ஆரம்பிச்சதே உங்க அம்மானால தான். அதனால நீ தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடக்கிறதுக்கு முன்னால நின்று செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க ரகுராம். அந்த பக்கமா ஜோசியர் ஜானகியை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. கல்யாணம் நடந்தா விபரீதம் நடக்கும்னு சொல்றாங்க. இதை மாயாவும் கேட்டுக்கிறாங்க. உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்தாலும் அதுல சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடும், உங்க குடும்பத்துல ஒரு உயிரும் போயிடும்னு சொல்லிடுறாங்க ஜோசியர். இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியோட ஷாக்காகி நிக்கிறாங்க ஜானகி. ஜோசியர் சொன்னதையெல்லாம் கேட்ட ஜானகி இன்னும் குழப்பத்தோடவும் அழுத முகத்தோடவும் நின்றுட்டு இருக்காங்க. மாயா தான் ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.